தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டு வந்த அதிமுக வேட்பாளர் அசோகன் அங்குள்ள உணவகத்தில் தோசை சுட்டுக் கொடுத்தும் மூதாட்டியின் கன்னத்தை பாசமாக கிள்ளியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனை கூடுதல் தகவல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகன் இன்னைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் இரட்டை சின்னத்துக்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசும்போது திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல், டீசல், கேஸ் இது விலை குறைக்கிறதா சொன்னாங்க. அதுவும் குறைக்காம இதுவரைக்கும் விலை அதிகரித்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாறாக பார்த்தோம்னா மக்களுக்கு அத்தியாவசிய தேவையிலான உணவு தானியங்கள் விலை உயர்வு, மின்சாரம், அப்புறம் குடிநீர், வீட்டு வரி இதெல்லாம் உயர்த்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சி காலத்துல மக்களுக்கு எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை வழங்கியது அதிமுகவிற்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன உணவகத்துல தோசை போட்டு அங்க இருக்கிற முதியோர்களை பாசமா கன்னத்தை கிள்ளியும் கையை கட்டி பிடிச்சும் இரட்டை சின்னத்துக்கு வாக்கு கேட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.